எல்லாத்தையும் உடைச்சிடல. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். மறுபடியும் தண்ணியா? குடியா? எத்தனை வாட்டி அவனுக்கு சொல்றது? குடியா பாப்போம். தண்ணியில கண்டம் சொன்னா கேட்கிறாங்களா? த்ரீஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள அந்த உறவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட் பண்ணிட்டாரு. போடு, டிஎம்கேக்கு இது ஷாக்கிங் நியூஸாக இருந்தாலும் டிவிகேக்கு ராக்கிங் நியூஸ் தான் இல்லை. கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அண்ணன் அரெஸ்டான தண்ணி பிரச்சனை, கொத்தூஸோட கதறல்ஸ், அண்ணி பெத்தூஸோட குமுறல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. இது என்ன பிரமாதம். வாங்க உள்ள பல ஸ்பெஷல் ஐட்டங்கள் இருக்குது, பார்க்கலாமா? போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. காசை வாங்கிட்டோம், ஸ்கிரிப்டை படிக்காம வந்துட்டோமே. இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? போலீஸ் மட்டும் இல்லை, அங்கே இருந்த திமுகலே ஒரு தலையில் தட்டி சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. இதில் டவுட் வேறு வருமா உங்களுக்கு? இன்றைக்கு உதயநிதி அவர்கள் பேசிய அந்த பேச்சு ஆபாசத்தினுடைய கொச்சையினுடைய உச்சம். துட்டு வாங்கிட்டு முட்டு கொடுக்குற மாதேஷ்க்கு பட்டுன்னு மூக்க உடைச்சாரு அஸ்வத்தாமன். ஐயோ, அந்த சீனை நீங்கள் பார்க்கணுமே. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசிய விஷயத்திற்கு அவர் வருத்தம் தெரிவித்து விட்டார். அட, இதுவும் அந்த திரிஷா மேட்டர் தாங்க. அந்த மேட்டரும் இந்த மேட்டரும் ஒன்று தான் சொன்ன மாதேஷ் வாயில மண்ணு தான் சொன்னது. ஓ, அது என்ன மேட்டர்னு கேட்குறீங்களா? இந்த அவரே சொல்றாரு, கேளுங்க. இல்லைங்க, நான் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டேன். ஆனா இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியும். நேரடியா நடிகையின் பேரையே சொன்னாரு. அந்த நடிகை விட்டு வெளியே வரணும் முதல்ல. விஜய் அவர்கள் சரி, சவால் விடுற மாதேஷ். இது யாரோ கூட்டத்துல 10 பேர் கத்தனதுக்கு இவர் வந்து ரன்னிங் கமெண்ட் மாதிரி ஒன்னு சொல்லிட்டாரு. யாரோ கூட்டத்தில் சொன்னதுக்கு இவர் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டாராம். சிஎம்மோட வின்னிங் கமெண்ட்ரியை ஒரு வார்த்தை உங்களால் தாங்க முடிஞ்சதா? முட்டுனா இப்படி தான் கொடுக்கணும் முட்டு. இருங்க, உங்களுக்கு வருது ஒரு கொட்டு. நழுவி ஓடாம நேர்மையாக மாதேஷ் பாடி லாங்குவேஜை கவனிச்சிங்களா? நேர்மையாக இருக்காராமா. ஒரு பத்திரிகையாளராக நேர்மையாக திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். எல்லாரும் மனசை தேத்திட்டு கொஞ்சம் நல்லா பாருங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியதை இப்போ நீங்க சைட் பண்ணி காட்டுனீங்க. உதயநிதி பேசுனத ஆன் ஏர்ல கேமரால சொல்லுங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்ன மாதேஷ், வாயால் எதுவும் பதில் சொல்ல முடியலன்னு சூப்பராக வேற ஏதோ வழியில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குதே. அடுத்து வாங்க. அவ்வளோதான் மாதேஷ், கேஸ் க்ளோஸ்ட். ரொம்ப நேரமாக மாதேஷ் உட்காந்து பார்த்தாரு, எதுவுமே வரல. ஒருவேளை நீங்களும் உங்கள் அண்ணாத்த மாதிரி கக்கூஸில் போய் உட்காந்துருந்தா ஏதாவது வந்திருக்குமோ? கேள்விக்கு பதில் வந்திருக்குமே, அதை சொல்கிறேன். தப்பு செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். அப்போ நீதிமன்றத்துல எதுக்காக உதய அண்ணாவை அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க? ஏங்க, இந்த கட்டப்பாவோட பொண்ணு நட்டப்பாவை இந்த பொண்ணு கலாய்ச்சது பாருங்க. அதே டெய்லர், அதே வாடகைன்ற மாதிரி அதே மாடுலேஷன். பவர் இருக்கு அப்படிங்கறக்காக என்னைக்குமே பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பவரை மக்கள் தான் கொடுத்தாங்க. மக்களுக்காகத்தானே அரசாங்கம். அந்த அரசாங்கம் எப்படி பவரை மிஸ்யூஸ் பண்ணும்? ஏன்னா பவர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. கரெக்டா தான் சொல்றீங்க. அங்கேயும் பவர் இல்லைல்ல. எனக்கு பவர் இல்லைனா என்ன? உதயனா கொடுத்த கவர் இருக்கு, ஃபுல்லாக இருக்கு துட்டு, அதனால நான் கொடுப்பேன் முட்டு. When there is justice, there is always strength and courage. Always same dialogue. என்னமா பண்ணுறது? அந்த கட்சியில் அவ்வளோதான் இங்கிலீஷில் எழுதி கொடுத்தாங்க. I stand with உதயண்ணா. ஸ்டாண்ட்ல இருங்க, யாரும் கேட்டா. ஆனா சைக்கிள் ஸ்டாண்டா, பைக் ஸ்டாண்டா, இல்லை பஸ் ஸ்டாண்டா? அது ஊதுபத்தி ஸ்டாண்டுமா, அவ்வளோ நீட்டமாக வளர்ந்துருக்கேன். இப்ப கண்டிப்பா தவறு இல்லைன்னு சொல்றோம். தப்பு செஞ்சவங்க எப்படி அதை ஒத்துக்குவாங்க? இல்லைன்னா எப்படி நாளைக்கு ஏதாவது சீட்டு வேணும்னா கிடைக்கும்? இப்ப கண்டிப்பா தவறு இல்லைன்னு சொல்றோம். வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணா. இருங்க, அண்ணி ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணுமா? நீ போய் சொல்லல, ஆனா நிஜத்தை உன்னால சொல்லவே முடியாது. என்னால் சொல்ல முடியும், ஆனால் என் வாயை கட்டி போட்டு என் குரல் வெளியே கேட்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால தான் திருக்குறளாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இடை நாகரிகத்தோட தான் அவர் பேசினாரு. உதயண்ணா பேசுறது தவறு இல்லை. அரசியல் மீட்டிங் ஸ்டேஜ்ல சினிமாவில் நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசுற உங்களுக்கு எப்படி மேடை நாகரிகத்தை பத்தி? ஏகதாதுவானியை பத்தி பேசுறீங்க, காவிரியில இருந்து தண்ணி வரதை பத்தி பேசுறீங்க. ஒரு நடிகை பேர் ஏன் வருதாங்க? அவர் பேசலையே, அவர் பேசல. கரெக்ட். அது எப்படிங்க எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ எடுக்கிறவங்க பூரா டிஎம்கே ஆளாக இருக்காங்க. கேள்வி கேட்கும் போது கூட எவ்வளோ சேஃபாக சொம்ப தூக்கிக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டே கேட்குறாங்க பாருங்க. அவங்க கட்சிக்காரங்க அது 10 தடவை அந்த பேரை கூப்பிடுறாங்க. ஏன்டா கூப்பிடுற? அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. என்னோட சக நடிகை, நானும் சினிமா துறையில தான் வந்திருக்கேன். என் துறையிலேருந்து ஒருத்தவங்களை பற்றி இப்படி கேவலமாக பேசக்கூடாதுன்னு அவர் கோவமே வரலையேன்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்களே. அரசிட்டமே வரலையும் சிரிக்கிறாரு அவரு. சிரிச்சுட்டு இன்னொன்னும் தண்ணியை பத்தி பேசிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் காவேரி பற்றி தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுத்தாங்க, அதை கேட்டு பாருங்க. யூஸ்வலி பெண்கள் இந்த மாதிரி அசிங்கமா சண்டை போடுவாங்க. அந்த காலத்தில் வீட்டில் சின்ன மருமகள் பெரிய மருமகள் இருந்தால் இப்படி பேசிப்பாங்களாம் சண்டையில். கதவுன்ற வார்த்தை எப்படி பேசுவாங்க? எப்போ பார்த்தாலும் கதவை சாத்திக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. என் மாமியார் என்ன சொல்லுவாங்க? அவ கதவை சாத்திக்கிறா.
உனக்கு என்னம்மா நீ வேலையை பார்த்துட்டு போயாமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆண் பெண் உறவை பற்றி பேசணுமா? அது உங்கள் வேலையா? மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு எதிர்க்கட்சியாக எதுக்கு உட்காந்துருக்கீங்க? எதிரில் இருக்கவங்க யாரை வச்சிட்டு இருக்காங்க? அவங்க வீட்டில் தண்ணி வருதா? இதெல்லாம் பார்க்காம நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அந்த வேலையை பார்க்கணுன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. எங்க அம்மா கோயில் கோயிலா போய் சாமி கும்பிட்டு ஸ்பஷ்டமா சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லி சாமி கும்பிடுறாங்க. அவங்களுக்கு பிறந்த பிள்ளை இப்படியா பேசணும்? இப்போ உதய் ஸ்டேஜில் தண்ணின்ற வார்த்தையை ராங்காக யூஸ் பண்ணதை கரெக்டான மீனிங் சொல்கிறாங்க, கேட்டுக்கோங்க. அது ஒரு ஆணோட ஆண்மையை பார்த்து பொறாமப்படுறது. அவருக்கு மட்டும் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றது. பெரிய பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வந்தவர், நீங்க எதுக்கு இப்பெல்லாம் அல்பமா பொறாமப்படுகிறீங்க? எல்லாம் சொல்லி போட்டு எலெக்ஷன்றது பீப்புளுக்கு நடக்கிற கான்டெஸ்ட்டு, முடிஞ்சால் போட்டு ஜெயிங்க, இல்லைனா ஸ்போர்ட்டிவாக விட்டுட்டு போங்கன்றாங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படி பொறாமையில் பொறிச்சு தள்ளுறீங்கன்ற மாதிரி கேட்டாங்க. ரசிகமா பேசிட்டு இருக்குது. அது ஒரு ஆணோட இயலாமையோட உச்சகட்டம் இல்ல? எப்படியோ இதை நீங்கள் ஒரு விமன் கேஸாக கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ கரெக்டாக அவர் கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுத்தாகணும்ல. அதை விட்டுவிட்டு ஏதோ டூர் கூட்டு மாதிரி நீங்கள் பாட்டு கூட்டு போகிறீங்க, கூட்டு வந்து விட்றீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. என்ன அவ்வளோ கிளிகரியா போயிட்டோம் நாங்க? எங்களை பற்றி ஒருத்தன் தப்பா பேசுவான், நீங்க அவனை கொஞ்சம் வைங்களா? எது கொஞ்சுவாங்களா? அவர் உள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸே போயிட்டு டாய்லெட்டில் உட்காந்துருந்த அவரை கூட்டு கொஞ்சி கெஞ்சி தான் கூட்டு வந்தாங்க. இல்லைனா ஏதாவது செஞ்சு விட்ருவார்ல. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு தனி பவர் இருக்குதுங்க, அதான் மணி பவர். சரி, இப்போ த்ரிஷா ஏன் பிரேக்கப் பண்ணாங்க அந்த ரீசனை பார்த்துருவோமா? த்ரிஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள அந்த உறவுன்றது அந்த நட்போ அல்லது நட்பை கடந்த உறவோ அது கட் ஆயிடுச்சு. ஷாக்கிங் நியூஸ் ஃபார் டிஎம்கே, ராக்கிங் நியூஸ் ஃபார் டிவிகே. கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுதா இந்த தண்ணியில் கண்டம், கொத்தூஸோட கதறல்ஸ், பெத்தூஸோட குமுறல்ஸ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம்ல. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் கட் பண்ணிட்டாரு. அவர் புது மனுஷனாவே மாறிட்டாரு. ஜிலேபி சாப்பிடுறா இருக்கட்டும். லாடோ அப்புறம் இந்த பிரேக்கப்பை நடத்தி முடிச்சு வச்ச பெருமையே உதயனாக்கு தான் போகும். ஏன்னா டிஎம்கே ஐடி விங்கை வச்சும் அவருக்கு தெரிஞ்சவங்கள வச்சும் த்ரிஷா கிட்ட சொல்லி மூவ் பண்ணதே அவர் தான். அதான் அந்த ஏஐ பர்த்டே போஸ்ட். இவங்க ஏஐ படம் போட்டாங்க இல்லையா த்ரிஷா, அன்னையோட பார்த்தீங்கன்னா மறுநாள் அவர் சத்தம் போட்டு கட் பண்ணிட்டாரு. கொஞ்சமாவது உனக்கு அறிவுன்றது இருக்கா? எந்த முட்டா பீஸாவது 3 கேக் வச்சு பேக் மாதிரி போஸ்ட் போடுமா? சிஎம்னா உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? த்ரிஷா அவருக்கும் எந்த உறவும் கிடையாது. அதனுடைய ஒரே இதுதான் கேட்டால் குஷ்பு அவர்கள் திருமண பத்திரிகை கொடுத்தது கூட விஜய் அவர்கள் போகலை. நல்ல வேலை, போயிருந்தா இதுவும் கூடயே ஒட்டிக்கிட்டு சைடில் நின்றுருக்கோம். இந்த ரீசனுக்காக தான் போகலன்னு சொல்றீங்களா? அந்த ரீசனுக்காக தான் போகல, என்னுடைய கருத்து. இது நெசந்தானா? இதுக்கப்புறம் சைடில் ஒட்டிக்கிட்டு வர்றது, போஸ்ட் போடுறதெல்லாம் வராதே. இவங்களுக்கு நடுவில் பிரேக்கப் ஆகாமல் இருக்கிறதுக்கு குஷ்பு தான் போய் சமாதானம்லாம் வர பேசினாங்களாங்க. ஏமா உனக்கு ஏன் அந்த வேலை? விஜய் அதை விரும்பாதனால அவங்களை இக்னோர் பண்ணணும், அவங்களை தவிர்க்கணும்னு நினைக்கிறாரு த்ரிஷாவை. ஆனால் இந்த மீடியா நியூஸ் எல்லாரும் த்ரிஷா கிட்ட போய் சிஎம்ஐ பற்றி கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி யாருக்கிட்ட எதை கேட்குன்னு விவசாயம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நியூஸ் மீடியாவெல்லாம் அவாய்ட் பண்ணுறாரு போல. அப்படியே எதா ஆனாலும் நீங்கள் கடந்து போக வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு அதை நோண்டி கேள்வி கேட்குறீங்கன்னு அவர் ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் என்னமோ யோக்கியர் மாதிரியும் உங்கள் மாதிரி தான் ஏகப்பட்டது இருக்குது. கேள்வி கேட்குறவங்க எவ்வளோ தான் டிஎம்கேவுக்கு முட்டு கொடுத்தாலும் பதில் சொல்கிறவங்க ஒரே முட்டி கீழே தள்ளிடுறாங்கப்பா அவங்கள. செம்ம. இப்போ பிக் பாஸோட சொர்ணாக்கா காயத்ரி ரகுராம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு போஸ்ட்டு த்ரிஷா என்ன கேஸ் போட்டாங்களா, அவங்களுக்கு என்ன டபுள் மீனிங் புரிஞ்சுதா, அதில் டபுள் மீனிங் இருந்ததா, எனக்கே அது புரியலை அப்படின்னு கேட்டோடனே ஒருத்தர் அக்கா உனக்கு நிறைய தண்ணீர் வரும் போல் காவிரியில் இருந்துன்னு சொல்லிட்டார். இப்போ மட்டும் புரியாத இருந்த டபுள் மீனிங் புரிஞ்சிருச்சு போல் அவங்களுக்கு. பொறுக்கி உன்னதாண்டா அரெஸ்ட் பண்ணணும்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் முத்தமா? இந்த ட்ரோல் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பஞ்ச் எதுன்றதை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.